Hello guys, welcome to VJ TECHNO Wizard. இன்னைக்கு நம்ம வந்து reactjs tutorialல உங்களோட react project எப்படி Visual Studio Codeல இருந்து GitHubக்கு அப்லோட் பண்ணலாம்ங்கறத பார்ப்போம். அடுத்தது GitHubல இருக்க ஒரு ப்ராஜெக்ட்டை எப்படி நீங்க Visual Studio Codeக்கு வந்து இம்போர்ட் பண்ணலாம்ங்கறத பத்தியும் பார்ப்போம். ஓகேங்களா? நான் Visual Studio Code ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து ஆல்ரெடி ஒரு my react appனு ஒரு ப்ராஜெக்ட் reactjs ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கு. ஓகேங்களா? இப்ப first of all gitக்கு வந்து தெரியப்படுத்தணும். gitனா என்ன, githubனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. gitங்கிறது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இது வந்து உங்க கோட்ஸை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. லைக் எப்படி reactjs நம்ம சின்டாக்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி அதுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. புஷ், புல், கமிட், ஃபோக், பிரான்ச், ரிமோட்னு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயில்டா வித் எக்ஸ்பிளனேஷனோட இந்த கோடிங், இந்த ப்ராஜெக்ட் கோடிங் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளனேஷனோட சொல்றேன். இப்போதைக்கு நம்ம அப்லோட் அண்ட் டவுன்லோட் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ GitHubங்கிறது ஸ்டோரேஜ், கிட்ங்கிறது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அது வந்து லோக்கலா சிஸ்டம்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து கிட்டுக்கு வந்து தெரியப்படுத்துறோம் இந்த ப்ராஜெக்டை ட்ராக் பண்ணிட்டு. அதுக்கடுத்து அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, அதுக்கு தான் இந்த GitHub. அது வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி. ஓகேங்களா? இப்போ கிட்டுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராக் பண்ணு, இந்த ஃபோல்டரை வந்து ட்ராக் பண்ணிட்டு. ஸோ அந்த ஃபோல்டர் பார்த்துக்கு நீங்கள் கரெக்டாக போய்க்கணும். போய்கிட்டு ஒரு கமெண்ட் கிட் இனிட்னு கொடுத்தீங்கன்னா கிட் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு உங்கள் சிஸ்டமில் கிட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் சிஸ்டமில் கிட் இருக்கான்னு செக் பண்ண கிட் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் இந்த கமெண்டை யூஸ் பண்ணி கிட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட கிட் இருக்கு என்னோட விண்டோஸில். நவ் இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். இப்போ கரண்ட்டாக விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணியிருக்க ப்ராஜெக்டோட பாத். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் பாத்தில் இப்போ இது நார்மலாக reactjsக்கான ஃபைல்ஸ் தான் இருக்கு. இப்போ நான் வந்து git init கொடுக்குறேன். now see initialized empty git repository in this path. ஓகேங்களா? சேம் பாத்து. ஓகேங்களா? டாட் கிட்னு ஒரு ஃபோல்டர் வந்து இனிஷியலைஸ் ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து கிட்டுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்திட்டோம் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு. நவ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா git add space dot. இதே இந்த git add space dotங்கிறது என்னன்னா நம்ம கிட்ட வந்து சொல்றோம் இந்த ஃபைல்ஸ்லாம் ட்ராக் பண்ணு அப்படிங்கிறதுக்காக. லைக் app.js இல்லது index.html அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ git add space dotனா இந்த ஃபோல்டர்ல இருக்க என்டையர் ஃபைல் எல்லா ஃபைல்ஸுமே வந்து நீ வந்து ட்ராக் பண்ணணும், ரெடி டு ட்ராக் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கமெண்ட். ஓகேங்களா? இதை பற்றி நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆட், கமிட் இதெல்லாம். இப்போ ஜஸ்ட் இந்த கமெண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஆட் ஆயிடுச்சு. நவ் இப்போ நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் அந்த சேஞ்சஸ் மற்ற டெவலப்பர்ஸ்க்கும் தெரியணும் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த git commit with command. ஃபர்ஸ்ட் commit. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ எல்லா ஃபைலுமே கமிட் ஆயிடுச்சு. ஆல் ஃபைல்ஸ் ஆர் கமிட்டட். ஓகேங்களா? இப்போ git remote add இந்த இடத்துல வந்து நீங்க வந்து URL கொடுக்கணும். GitHubல நீங்க ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணனும் ஒரு URL வரும். அந்த URL தான் இங்க கொடுக்கணும். பட் நீங்க கிரியேட் பண்ணல, உங்களுக்கு GitHub அக்கௌண்ட்டே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து GitHub அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு லைக் உங்க ப்ரொஃபைலுக்குள்ளே யுவர் ரெபாசிட்டரிஸ் இருக்கும், இல்லைன்னா உங்களோட ஹோம் பேஜ்லேயே இந்த ரெபாசிட்டரிஸ்க்கான இது இருக்கும். ஜஸ்ட் அதை நியூ கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் நியூ ரெபாசிட்டரி வரும். அதுல வந்து react app in git அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்து ரெபாசிட்டரி நேம் கொடுத்துக்கிறேன். பப்ளிக்காக தான் வச்சிருக்கேன். now create repository. இப்போ வந்து அந்த URL வந்திருக்கு பார்த்தீங்களா? ஜஸ்ட் இந்த URL காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே git remote add origin and then அந்த URL. ஓகேங்களா?
இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கிட் வந்து இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறோம். லைக் இது git pushன்னு ஒரு கமாண்ட் கொடுத்து நம்ம இதை அப்லோட் பண்ணுறோம்னா எங்கே புஷ் ஆகணும், இந்த ஆரிஜினில், அதாவது இந்த யூஆர்எல்ல போயிட்டு புஷ் ஆகணும். அது வந்து ரிமோட் யூஆர்எல், லோக்கல் கிடையாது, இது வந்து ரிமோட்டு. ஸோ வந்து கிட்டுக்கு தெரியுது, ஓகே இது வந்து க்ளவுடு, அதோட ஆரிஜின் வந்து இந்த இதுதான் விஜே டெக்னோ விசர்ட் ஸ்லாஷ் ரியாக்ட் ஆப் இன் கிட், இது அதோட ஆரிஜின். இந்த ஆரிஜினுக்கு நம்ம எல்லா ஃபைல்ஸையும் புஷ் பண்ணணும். என்னென்ன ஃபைல்ஸ்லாம் புஷ் பண்ணோம், ஆடில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களோ அது எல்லாமே புஷ் பண்ணணும். கரெக்டாக நம்ம ஆட் ஸ்பேஸ் டாட், விச் மீன்ஸ் எல்லா ஃபைல்ஸுமே, இந்த ஃபோல்டரில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே நம்ம ஆடுங்கிற அந்த இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த எல்லா ஃபைல்ஸுமே வந்து புஷ் பண்ணிவிடும். இது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபைல் மட்டும் போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும் புஷ் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு தான் அந்த ஆடுங்கிறது. இதை நம்ம டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் git push hyphen u origin name. ஓகேங்களா, இப்போ வந்து எல்லாமே புஷ் ஆயிடுச்சு. லைக் 22 ஆப்ஜெக்ட் சம்திங் இருக்கு, அதோட கவுண்ட் எல்லாமே நம்மளுக்கு காட்டுது, பிரான்ச் நேம் மெயின் எல்லாமே காட்டுது. இப்போ நீங்கள் போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. see 3 minutes ago அது ஃபுல்லாகவே எல்லாமே கமிட் ஆயிடுச்சு. அதோட கமிட்டோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமிட், எல்லா ஃபைல்ஸுமே புஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ரியாக்ட் ப்ராஜெக்டை கிட்ஹப்ல எப்படி லோட் பண்ணுறது, விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேருந்து எப்படி கிட்ஹப்க்கு அப்லோட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து கிட்ஹப்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது, ஓகே ரியாக்ட் ஆப்ங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்டை வந்து நான் ஓப்பன் பண்ணணும், விஷுவல் ஸ்டுடியோ கோடில் டவுன்லோட் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னா, உங்களோட ரெபாசிட்டரி இருந்தாலும் சரி, இல்லை அதர் அக்கௌண்ட் யூசர்ஸோட ரெபாசிட்டரி, பட் அவங்க பப்ளிக்காக வச்சுருக்காங்க, ஃப்ரீ டு யூஸ் அந்த மாதிரி பப்ளிக்காக வச்சுருந்தாங்கன்னா, அந்த ஃபைலை நீங்கள் அவங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் வந்து உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க, பப்ளிக்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு லைக் கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அந்த URL இருக்கும், ஜஸ்ட் அந்த URL காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு லைக் நான் நியூ விண்டோவில் காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, க்ளோன் கிட் ரெபாசிட்டரின்ட்டு. விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நியூ விண்டோ கொடுத்தீங்கனாலே வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த URL பேஸ்ட் பண்ணி என்டர் தட்டிங்கன்னா உங்களோட லோக்கல் ஃபோல்டர் எந்த இடத்துல வந்து அது ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத கேட்கும். நீங்கள் இப்போ உங்களோட லொக்கேஷன் ரெபாசிட்டரி சி டிரைவா டி டிரைவா அந்த மாதிரி எந்த டிரைவ் வேணுமோ அந்த டிரைவ்க்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணுற லொக்கேஷனை சூஸ் பண்ணிட்டு செலக்ட் ரெபாசிட்டரி லொக்கேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ வந்து இங்கே கமெண்ட் ப்ராம்ப்ட் வருது பாருங்கள், would you like to open that clone repository, ஜஸ்ட் வந்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ட்ரஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது சிம்பிள். இப்போ எகைன் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிவிட்டு அடுத்து இது உங்களோட ரெபாசிட்டரியில் அப்லோட் பண்ணணும்னா நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிட்ஹப்லேயே டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் டேரெக்டாக இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்டில் இருக்க ப்ராஜெக்ட், பப்ளிக்காக இருக்க ப்ராஜெக்டை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காப்பி பண்ணி ஒரு க்ளோன் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டு அண்ட் கிட்ஹப் எவ்ரி டெவலப்பர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் டீட்டெயிலாக போடுறேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் தட் பெல் ஐக்கான். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் என்னோட வீடியோஸ் உங்களோட கெரியரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த சூப்பர் தேங்க்ஸை கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.